தலையோட ரசிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இந்த பொங்கலை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 விஷயங்க. ஒண்ணு உங்களுக்கே நல்லா தெரியும், நம்மளுக்கு வந்து இந்த ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆன பிறகு கொஞ்சம் சோர்வா இருந்தாங்க தல ரசிகர்கள். ஏன்னா ஜனவரி 1ஆம் தேதி அந்த டீம் லைகா டீம் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, விடாமுயற்சியோடைய ரிலீஸ் போஸ்ட்பாண்ட் ஆகுது. சோ பொங்கல் அன்னைக்கு நாங்க வரல, பொங்கல் ரேஸ்ல நாங்க இல்ல அப்படின்ட்டு வந்து லைகா அனௌன்ஸ் பண்ண உடனே அஜித் ஃபேன்ஸ்லாம் உண்மையிலேயே செம டென்ஷன் ஆயிட்டோம். ஏன்னா 2 வருஷமா படம் இல்லாம நாங்க வெயிட் பண்ணி இப்போ படம் வந்துரும்னு வெயிட் பண்ண டைம்ல நீங்க வந்து அப்டேட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, போங்கடான்னு சொன்னனால அஜித் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப அப்செட் ஆனாங்க. பட் அதுக்கப்புறமா நடந்த சம்பவம் தான் தல சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துபாயில வந்து போயிட்டு இருக்குல்ல அந்த கார் ரேஸ், அந்த கார் ரேஸோட வீடியோஸா இருக்கட்டும், அங்க வந்து அஜித் சாருக்கு வந்து எழுந்த அந்த கோஷங்கள் இருக்கட்டும், அஜித் சாரை பார்க்கும் போது நம்ம தல வெறியர்கள் வந்து பண்ண அட்டகாசங்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற காம்பியர்ஸ் முதல் கொண்டு அங்க இருந்த ஆடியன்ஸ் முதல் கொண்டு யாரா இந்த மனுஷன் இப்படி வந்து இவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களே அப்படின்ட்டு அங்க இருந்தவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு தமிழ்நாட்டோட பேரை, அந்த தமிழ்நாடு அந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரின்ற பேரை உலகம் ஃபுல்லா தூக்கிட்டு போய் நிப்பாட்டினவர் தான் நம்ம அஜித் சார். சோ அந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக், சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோட வீடியோஸ் தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சரி, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு பக்கம் நம்ம அஜித் சார் கொடுத்த ஒரு முக்கிய அட்வைஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ட்ரெண்டிங் டிஃப்ரெண்டா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரு நம்ம ஏன் அவரோட ஃபேனா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அவர் கொடுத்த அந்த பேட்டி தான் நல்ல உதாரணம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்க அஜித் ஃபேனா இருக்கீங்க, ஏன் அஜித் ஃபேனா இருக்கிறீங்கன்னா, ஏங்க இந்த மனுஷனுக்கு ஃபேனா இல்லாம நம்ம வேற யாருக்கு ஃபேனா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்களேன். நீங்க ஒரு இப்ப ஒண்ணுமே இல்லைங்க, உதாரணத்துக்கு நீ ஏன்பா விஜய்க்கு ஃபேனா இருக்கிறேன்னு கேளுங்களேன். எனக்கு விஜய் சாரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், விஜய் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், விஜய் சாரோட ஃபைட் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அவருக்கு ஃபேனா இருக்கிறேன்னு சப்பையா சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அஜித் சாருக்கு ஏன் ஃபேனா இருக்கிறீன்னு கேள, அவனுக்கு தெரியாது. எனக்கு ஏன்னு தெரியல, பட் எனக்கு அஜித் சாரை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா இதனாலதான் அவரை பிடிக்கும், அவர் பண்ற அட்வைஸால பிடிக்கும். உன் வாழ்க்கையை நீ பாருடான்னு அவர் சொல்றாரு பாருங்க, அதனாலதான் அவர் பிடிக்கும். இப்போ கூட அவர் பண்ண ஒரு அட்வைஸ் ரொம்ப மிகப்பெரிய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க. அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு கத்தி கத்தி நீங்க உங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நீங்க எப்போ வாழ போறீங்க, நீங்க உங்க வாழ்க்கைய பாருங்கடா. அஜித் வாழ்க விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க வேணா எங்க யாருங்க சொல்லுவா இந்த மாதிரி அட்வைஸ்லாம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஏன்னா ஃபேன்ஸை உசுப்பேத்தி சம்பாதிக்கிற தொழில் தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி. சினிமாவாக இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், உன்னுடைய ஃபேன் பேஸை வச்சுதான் உன்னோட பலம். உன்னுடைய சம்பளம் இன்னைக்கு வந்து ஒரு 100 கோடி இருக்கு, அது 200 கோடி ஆகணும்னா உன்னுடைய ஃபேன் பேஸ், நீ எவ்வளவு ஃபேன்ஸ் வச்சுட்டு இருக்க, அதை வச்சுதான் உன்னுடைய சம்பளத்தையே டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபேன்ஸை உசுப்பேத்தி விடுறதுதான் இந்த ஹீரோக்களோட ஒரு வேலையா இருக்கட்டும். சும்மாவே வந்து எதனா பேசுறது, எதனா பண்ணுறது, எதனா வந்து ஒரு ஆடியோ லான்ச் அனுப்புறது, எதனா ஒரு குட்டி ஸ்டோரி பண்ணுறது, இந்த மாதிரி பேசி உசுப்பேத்தி நம்மளுக்கு ஆடியன்ஸ் வர வைப்பாங்க. ஆனா அஜித் சாரு ஏன்னா காலத்துக்கும் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்டாரு, காலத்துக்கும் எதுவும் பேச மாட்டாரு, பட் அவர் பின்னாடி ரசிகர்கள் இருக்கட்டும். இந்த வாட்டி பாருங்க என்னென்ன பேசிருக்காரு பாருங்க. உங்க வாழ்க்கையை பாருங்க, எங்களுக்காக கோஷம் போட்டு நீங்க உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன், உங்களுடைய உடல் நலத்தை பாருங்க. இதுதாங்க, இதுதான் அஜித், இதுதான் தலை. இதனாலதான் நாங்க வந்து அவரை மனித கடவுள் அப்படின்னு சொல்றோம், வேற எதுக்குமே கிடையாது. அவருடைய அட்வைஸ் தாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு ரிலிஜியஸை ஃபாலோ பண்றோம், ஒரு மதத்தை ஃபாலோ பண்றோம்னா ஏன் ஃபாலோ பண்றோம்? அந்த மதத்துல இருக்கிற ஒரு நல்ல கருத்துக்களை உள்வாங்கி அது மாதிரி நாங்க பின்பற்றி நடக்கணும், அதுக்காக தான் மதத்தை ஃபாலோ பண்றோம். எந்த மதம்னா இருக்கு இல்ல அது வேற கதை. இந்து இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது, கிறிஸ்டியன்ஸ் இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது, ஜீசஸ் இருந்தாரான்னு தெரியாது, இஸ்லாம் இருந்துச்சான்னு தெரியாது, எல்லாம் பொய் கதைகளா இருக்கட்டும் இல்ல உண்மை கதையா கூட இருக்கட்டும். பட் ஏன் ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்றோம்? ஒரு நல்ல கருத்தை வாங்கி ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் எல்லா மதங்களும் சொல்லுது. யாருமே போய் ஒருத்தனை கொல்லுடான்னு சொல்லாது, யாருமே போய் மத்தவனை அடிச்சு புடுங்கி திரும்பி சாப்பிடுறான்னு சொல்லாது, யாருமே வந்து உன் வாழ்க்கை தான்டா மெயின், மத்தவனை பத்தி நினைக்காதடா அப்படின்னு சொல்லாது. எல்லாரையும் நினைச்சு பாருங்கன்னு சொல்றதுதான் மதங்கள். ஆனா ஒரு நடிகன் அதை வந்து பின்பற்ற சொல்றாருன்னா அது என்னைக்குமே அஜித் சாரா தான் இருப்பார். அதுக்கப்புறமா நம்ம ரஜினி சாரும் ஃபேன்ஸ் கிட்ட அதை தான் சொல்லுவாரு, நீங்க வந்து சந்தோஷமா இருங்க, உங்களையும் பாத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாரு. இதுதான் நம்ம ஏன் அஜித் சாரையும் ரஜினி சாரையும் எப்பவுமே தூக்கி வச்சு பேசுறோம்னா, இவங்க உண்மையாலே நல்ல மனிதர்கள்.
ரசிகனை நோவடிக்காத மனிதர்கள். உங்களுக்கே நல்லா தெரியும், ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஆனா லாஸ்ட்ல வரல. பல பேர் வந்து அவரை தவறா பேசினாங்க. நீங்க எப்படி வரல, நீங்க அப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க. ஏங்க அவருக்கு தெரியும் இது அரசியல்ன்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம். நம்ம வந்து ஃபேன்ஸை எதுக்குமே உபயோகப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம. ஆனா அரசியல்ல ரசிகனை நம்ம உபயோகப்படுத்தி தான் ஆகணும். அவனுக்கு இதனால பல பிரச்சனைகள் வருமே, அவன் துன்பப்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ரஜினி சார் விட்டு போனாரு. அவரு உடல் நலம் நெக்ஸ்ட்டுங்க. பட் இருந்தாலும் ஃபேன்ஸை பத்தியும் யோசிச்சாரு, அவனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது. அதுதான் அஜித் சாரும் பண்றாரு. நீங்க படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் உங்க வாழ்க்கைய பாருங்க, உங்க ஃபியூச்சர், உங்க பேஷனை நினைச்சு நீங்க ஃபாலோ பண்ணிருங்க. பாஸ்ட நினைச்சு டென்ஷன் ஆகிக்காதீங்க, அதை பெருசா எடுத்துக்காதீங்க, விட்டுடுங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நம்ம லீஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்தவன் வாழ்க்கையில தலையிடாதீங்க. அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம். அடுத்தவன் வாழ்க்கையில தலையிருந்து நம்ம அவன் என்ன பண்றான், அவன் ஏது பண்றான் அப்படின்றதே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க உங்களுக்காக பண்ணுங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. இதுதாங்க அஜித். I mean, the least we can do is don't trespass other people's space, be territorial, don't trespass, work hard, play hard, don't bother about what the other person is doing. Yes. I mean, how is it going to help you? Focus on your life. ஏங்க இதெல்லாம் எனக்கு பேசும்போது உண்மையிலே ஒரு கூஸ் பம்ஸா இருக்கு. ஏங்க இந்த மனுஷனை ஃபாலோ பண்ணாம நம்ம வேற யாருங்க ஃபாலோ? ஏங்க நீங்க ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்றதும் ஒண்ணுதான், இந்த மனுஷனை ஃபாலோ பண்றதும் ஒண்ணுதாங்க. உங்களை பாத்துக்கோங்க. இதுதான் கடவுளும் இதுதான் சொல்றாரு, எங்க அஜித் சாரும் இதுதான் சொல்றாரு. உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க, மத்தவங்க வாழ்க்கையில இடைஞ்சலா இருக்காதீங்க, பழசே நினைச்சு கஷ்டப்படாதீங்க. இப்போ உங்க ஃபியூச்சர் என்ன, அதை நோக்கி போங்க. நீங்க நல்லா இருக்கிறதா அது அஜித் சார் சொல்றாரு பாருங்க. இவங்களுக்கு கை மாறி நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல, அது நம்பர் 1. இவங்க என் மேல வச்சுட்டு இருக்கிற அன்கண்டிஷனல் லவ்க்கு நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷம் தரும்னா அது என்ன விஷயம்னா, நாளைக்கு என் காதுல நான் கேட்கும் போது இந்த ஃபேன் நல்லா இருக்கான், இந்த ரசிகர் நல்லா இருக்கான், இவன் நல்லா சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு கேட்கும் போதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். I'm grateful to the love that you have all given me, but please look after your life. I love that. I'd be a very happy man when I get to know that my fans are also doing very well in life. இதுதான் அஜித் சார். இந்த அட்வைஸ் அவர் செஞ்ச இந்த அட்வைஸ்லாம் தான் இன்னைக்கு சக்க போட்டுட்டு இருக்குங்க. ஏங்க உலகம் முழுசா ட்ரெண்ட் ஆகுற வீடியோ, விடாமுயற்சி படமே வந்ததுனால இவ்வளவு போயிருக்குமா பிரம்மாண்டமான்னு தெரியல. ஆனா அஜித் சாரோட இந்த அட்வைஸ் தான் இன்னைக்கு வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்கு. சோசியல் மீடியாஸ் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே ட்ரெண்ட் பண்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க நீதான் என் மனுஷன்றாங்க. உடனே சொல்லுவாங்க சில பேரு, ஏன் அவரை கடவுளோட ஒப்பிட்டு பேசுறீங்க, ஏன் இப்படி கடவுள் தான் மத்தவன் நல்லா இருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ற எல்லாருமே கடவுள் தான். எங்க அஜித் சார் எங்களுக்கு கடவுள் தான், எங்க தலை எங்களுக்கு கடவுள் தான். இந்த ட்ரெண்டிங்கே ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போதுதான் உங்களுக்கே நல்லா தெரியும், ரேஸ்லயும் ஜெயிச்சிட்டாங்க, 3rd பிளேஸ் வந்தாங்க. அது ஒரு சைடு ட்ரெண்டிங். இந்த ஜனவரி தொடங்குனதுல இருந்து நம்மளுக்கு வந்து அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு வந்து ட்ரெண்டிங் 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 இதுலயே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ரெண்டிங்லாம் கூட சேர்ந்து நமக்கு இன்னொரு ட்ரெண்டிங் வரப்போகுது. எஸ், விடாமுயற்சியோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6:40 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. நாங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படா ட்ரெய்லர் வரும்னு. இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணோம். இதெல்லாம் வந்து 1 மாசம் 2 மாசம் தவம் கிடையாது, 2 வருஷமா வெயிட் பண்றோம். அந்த அனைவரும் எதிர்பார்த்த ட்ரெய்லர் இன்னைக்கு சாயங்காலம் 6:40க்கு ரிலீஸ் ஆக போறதா நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் டீமும் சொல்லியிருக்காங்க, டிரெக்ஷன் சைட்ல இருந்தும் வந்துருச்சு. நம்ம அஜித் சாரோட மேனேஜர் வந்து சுரேஷ் சந்திரா சாரும் ட்வீட் போட்டிருக்காங்க. சோ 6:40க்கு விடாமுயற்சியோட ட்ரெய்லர். ஏங்க ஒன்னும் இல்ல, அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு, சவாடிக்கான்ற ஒரு பாட்டு, அதுக்கே ஒரு ரிசர்ச் போச்சு. டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு ஒரு ரிசர்ச் போச்சு. என்ன இது ஒரே நாள் நடக்கிற மாதிரி கதையா இருக்கு, என்ன இது இப்படி இருக்கு, என்ன த்ரிஷா மேம் இருக்காங்க, என்ன அர்ஜுன் சார் இருக்காங்க, இது என்ன கேரக்டர், என்ன பண்ண போறாங்க அப்படின்ற டைலமாலே பாதி பேர் சுத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு ட்ரெய்லர் வரும்போது 6:40க்கு சவாடிகா பாட்டும் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சக்கப்போடு போட்டுச்சு. அந்த பாட்டு வந்தோம்னா இந்த ஸ்டெப் தான் ஃபுல் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அந்த ட்ரெண்டிங்கோட கண்டினியூட்டியா தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. 6:40க்கு ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. 6:40க்கு அப்புறமா நம்ம வீடியோவும் ட்ரெய்லரோட என்னென்ன நடந்துச்சு, இந்த கதை என்ன மாதிரி கதையா இருக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா வந்து ஆராய்ஞ்சு உங்களுக்கு ஒரு 7 மணிக்கு நாங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணாலும் 8 மணிக்கெல்லாம் உங்களுக்கு வீடியோ கஷ்டப்பட்டு நாங்க அப்லோட் பண்றோம். அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அஜித் சார் என்னைக்குமே ஏங்க நம்மள நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருங்கன்னு சொல்ற மனுஷன் என்னைக்குமே கடவுள் தான். அந்த கடவுள் என்னைக்குமே நல்லா இருக்கணுங்க, என்னைக்குமே பிரச்சனை இல்லாம, நோய் நொடி இல்லாம. ஏன்னா நமக்கே தெரியும் அவரோட வாழ்க்கை வந்து
ஒரு அந்தரங்க தொங்குற வாழ்க்கை தான். கார் ரேஸ், எவ்வளவு ஆக்சிடென்ட், எவ்வளவு இன்ஜுரி, முதுகெலும்பு ஃபுல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபுல்லா அவுட், மெட்டல்ஸ் ஸ்க்ரூஸால தான் அந்த பாடி நடமாண்டு இருக்கு. அந்த மனுஷன் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா என்னைக்குமே அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும். இது போன்ற அட்வைஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க அஜித் சார். அப்பப்போ நீங்க பேசணும். ஏன்னா நீங்க கொடுக்குற அட்வைஸ உண்மையிலே சொல்றேன், ஒரு 1 கோடி பேர் 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்ண மாட்டானா அந்த அட்வைஸ? மத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டானா? அதுவே எங்களுக்கு போதும். நீங்க எப்பவுமே எங்களுடைய மனித கடவுள் தான். 6:40க்கு நாங்க எல்லாருமே வெயிட்டிங்.